அங்க தீர்க்கதரிசனம் இங்க தீர்க்கதரிசனம் ஓடாதுங்க. தமிழ்நாட்டுல கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல கடிக்குள்ள ஜபம் வரலாம். ஏன்னா எல்லா இடத்தையும் தலையை கொண்டு என்னத்தையா சொல்லுங்க என்னத்தையா சொல்லுங்க என்னத்தையா சொல்லுங்க என்னத்தையா சொல்றான். அப்படி எல்லாருக்கும் போயிட்டு இருக்காங்க. நான் உங்களுக்கு சொன்னேன், கர்த்தர் தன்னுடைய சித்தத்தை யாருக்கு வெளிப்படுத்துவாரு? உனக்கு வெளிப்படுத்து. நீ ஆளில் நல்லா நிறைஞ்சி கர்த்தருடைய சித்தம் என்னன்னு நீ அறியணும். அது மற்றவங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுவாரு, உற்சாகப்படுத்துவாரு, முதல்ல அறிஞ்சுவாரு. கர்த்தர் உனக்குள்ள சொல்லாம அவங்க சொல்ல மாட்டாங்க, இவங்க சொல்ல மாட்டாங்க, அவங்க சொல்ல மாட்டாங்க, இவங்க சொல்ல மாட்டாங்க, அலைந்து தெரியாதவர்கள். ஏனென்றால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் வஞ்சிக்கிற காலம். இன்னும் சில அடையாளம் ஆடி கொடுக்கலாம். அவங்களுக்கு வாசிக்கலாம். 2 பேர் 2வது அதிகாரம் 2 பேர் 2வது அதிகாரம் முதல் வசனத்தில் வாசிக்கலாம். கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள். அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். என்ன செய்வார்கள்? இருப்பார்கள். ஆண்டவருடைய வசனம் தெளிவா சொல்லிட்டு, உங்களுக்குள்ளே இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அறிவை வருவித்துக் கொள்வார். கவனிங்க, எனக்கு ஒரு வார்த்தையா உண்டு. அவர் திடீர்னு கொண்டு சொன்னார், ஓம்கான்னு சொல்றான். இந்த ஓம்கான்னு சொல்றது நான் சொன்னேன், சார் நாங்க உங்ககிட்ட நான் இன்ஜினியரிங் படிக்கும்போது இன்ஜினியரிங் தான் படிக்க வந்திருக்கோம், எங்களுக்கு அதை சொல்லி கொடுங்க. இது ஓம்கான்னு சொல்லுங்க. உங்க பைபிள்ல எழுதிருக்கா? பைபிள் எழுதிருக்கா? பைபிள் எழுதிருக்கா சார்? எங்க இருக்குன்னு சொன்னீங்களா? நான் சொன்னேன், நான் 3 வயசுல பைபிள் படிக்கிறாரு. அவர் திடீர்னு ஞாயிறு வந்து உங்க பைபிள் எழுதிருக்கு. அவர் சொன்னாரு, நானே அல்பாவும் ஓம்காவுமா இருக்கிறேன். வாத்தியார், எனக்கு இன்ஜினியரிங் வாத்தியார். அவர் சொன்னேன் அல்பாவும் ஓம்காவுமா இருக்க. நான் சொன்னேன், தலையில வச்சுக்கிட்டேன், நீர் இன்ஜினியரிங் வச்சுருக்கு. அல்பா ஒமேகா ஏ அண்ட் இசட். அவர் அது மாதிரி என்னைய ஏன் பார்த்து பேசுறாரு? ஆனா எனக்கு மட்டும் இது தெரியாம இருந்ததுன்னா நான் சொல்லிப்பேன், ஆமா என்ன இருக்குது, ஓம்கால் இருக்கு, நானும் ஓம் ஓம் சொல்லி கருதுறேன். நல்லா கவனிங்க. பீகார்ல நீங்க வந்தீங்கன்னா ரோமன் கத்தோலிக் சர்ச்சுல போனீங்கன்னா அங்க ஓம்னு பெருசா அறிவு கொடுப்பான். எங்க சர்ச்சுக்குள்ள பெரிய ஓம், எல்லா சர்ச்சுக்குள்ளையும், எல்லா ரோமன் கத்தோலிக் சர்ச்சுக்குள்ளையும் புஸ்தகத்தில் அடிச்சிருக்கான். நான் ஒரு சாமியார் பிடிச்சு கேட்டேன், என்ன யார் ஓம் எழுதி கொண்டிருக்கீங்க? இது இந்துக்களுடையது இல்ல. அவன் சொன்னா, சி உனக்கு வேதம் தெரியல, என்ன வேதத்தை சொல்லுங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை ஓம். நான் சொன்னேன், நீர் சரியான முட்டாளையா? ஓம் என்ற சத்தம் எப்படி வந்து சாவு செலவா வேற அர்த்தம் சொல்லுவாரு, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. நான் சொல்ற அர்த்தத்தை நீங்க கேட்டீங்க. ஓம்ங்கிறது ஓங்காரம் என்கிறதுல வந்தது. ஓங்காரம் என்னது? வெட்ட வழியா ஒண்ணுமே இல்லாம இருக்கிறது அப்படின்னு ஒரு சத்தம் இல்ல, அதுதான் ஓம். அதான் ஆதியில ஒண்ணும் இல்லாம இருந்தான், அதுல இருந்து ஒரு சத்தம் உண்டாச்சான். நான் சொல்றேன், ஒரு சாதாரண காலி பிளாஸ்டிக் எடுத்து கால் வைங்க, எனக்கு சத்தம் வரும். ஒரு செம்பு எடுத்து கால வைங்க, எனக்கு சத்தம் வரும். அது காலியா இருக்குன்னு சொல்லுது. எங்க ஆண்டவர் காலியானவர் இல்ல, பரிபூர்ணமானவர். அல்லேலூயா. என் ஆண்டவர் பரிபூர்ணமாக, நீ பரிபூர்ணம் இல்லாம வெறுமனா ஓம்ங்கிறது வெற்றிடத்தையும் ஒன்றுமில்லாம நீ குறிக்கிறது ஓம், நீ அதை எழுதி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி நான் அவரோட சண்டை போட்டேன். வாங்க, சாத்தான் எப்படி வேதப்பட்டவர்களை வளர்ந்தா பார்த்தீங்களா? எப்படி வளர்ந்தா பார்த்தீங்களா? இன்னொருத்தர் வந்தாரு, கையை கட்டுங்க, என்கிட்டயே இந்த இடத்துல ஆராயமா உங்களை விடுவாங்களா? இந்த மாதிரி பப்ளிக்ல போட்டு அடிக்கிற ஆளையே விட மாட்டேங்கிறாங்கன்னா உங்க விட மாட்டாங்க. நான் தான் சொல்றேன், கையை காட்டுங்க. எது கையை காட்டு? கொஞ்சம் ரேகை பாக்குறாங்க. இந்த ரேகைலாம் என்ன யார் இந்த ரேகை எப்படி உண்டாச்சுன்னு தெரியுமா? நான் கேட்டேன், இந்த ரேகை எப்படி உண்டாச்சுன்னு தெரியுமா? அவர் சொன்னாரு, எப்படி உண்டாச்சுன்னு தெரியாது, உங்க வேதத்தில் எழுதியிருக்குது. எழுதியிருக்கான், உன்னை உன் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன். நல்லா கவனிக்க, உள்ளங்கையில உன்னை வரைந்திருக்கிறேன்.
நான் என்ன முட்டாள, ஒரு எழுத்தை தான் மாத்துறேன். நீ ஒரு எழுத்து தான் மாத்துறேன். எப்படி இருக்குது? என் உள்ளங்கையில் உண்மை கலந்திருக்கிறவன் இருக்கு, நீ உன் உள்ளங்கையில் உண்மை ஒரு எழுத்து தான் மாத்திருப்பான். நல்லா கவனிச்சீங்க. இந்து பேக்ரவுண்ட் வந்திருக்கீங்க. இதெல்லாம் லேசா சொல்லி டக்கு மாத்திடுவான். வேதத்தின் ஒரு எழுத்தாயினும் உறுப்பாயினும் அழிந்து போவதில்லை. நான் உட்கார வச்சு சொன்னேன். இந்த பேக் எப்படி தெரியுமா? பிள்ளை தாய் வைக்கல, கையை மூடிக்கிட்டு இருக்கு. மூடிட்டு தானே இருக்கு. வரும்போது பைய மூடிட்டு தான் இருக்கு. ஒன்னும் கொண்டு வரனாலும் கையை மூடிட்டு தான் இருக்கு. அந்த பிள்ளைக்கு, தாய்க்கு மனசுல டென்ஷன் உண்டாகிற பிரச்சனைகள் உள்ள நாட்கள் அந்த பிள்ளை பிறந்ததுன்னா அந்த கை இருக்கும். அந்த கை இருக்கும் போது நிறைய கோடு உண்டாயிரும். நல்ல ஃப்ரீயா சமாதானமா சந்தோஷமா இருக்கிற தாய்க்கு பிறக்கிற பிள்ளைக்கு அவ்வளவு கோடு உண்டாகாது. அவளுக்கு வருத்தம் இல்லாம, அவளுக்கு மனசுல பாரம் இல்லாம, பிரச்சனை இல்லாம இருக்கிற தாய்க்கு பிறக்கிற பிள்ளைக்கு கோடு கொஞ்சம் தான் இருக்கும். அந்த பிள்ளை பிறந்தோடனே உனக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு. ஏன்னா கோடு வெட்டுக்கிட்டு நிறைய இல்லை. பிரச்சனையோட பிறந்த பிள்ளைக்கு பிரச்சனை இருக்கதான் இருக்கு. இதுல என்ன பெரிய வேக சாஸ்திரம் பார்க்கல. அது பிறகு யார்கிட்ட வருவானா? நல்ல கவனிங்க. வேத புரட்ட லேசா புஷ் பண்ணுவான். நான் சொல்றேன், நல்ல ஞாபகம் வச்சுங்க. பீகார்ல நடந்ததை சொல்றேன். பீகார்ல பைபிள் சொசைட்டி வேதாம சங்கத்துல இருந்து எங்களுக்கு 1 லட்சம் யோவான் சுவிசேஷம் அனுப்புறாங்க. வாங்க வேலைக்கு. அதை படிச்ச உடனே எங்க சகோதரலாம், அண்ணே இதை நம்ம கொடுக்க முடியாது, இதை கொடுத்தலாம் நல்லா இருந்துச்சு, நம்ம வசனம் மாறிடுச்சு. என்ன தெரியுமா இருந்தது? ஒரு சின்ன அச்சிப்படல வேலைக்கு போட்டது. அதுனா அவருக்குள் ஜீவன் இருந்தது என்ற வார்த்தைய, அவைகளுக்குள் ஜீவன் இருந்தது. எல்லாம் அவரால் உண்டாக்கப்பட்டது, அவைகளுக்குள் ஜீவன் இருந்தது. இந்து சாஸ்திரத்தின்படி இதுல ஜீவன் இருக்கு, இதுல ஜீவன் இருக்கு, தூணிலும் இருப்பா, துரும்பிலும் இருப்பா. இத எவனோ உள்ள நுழையா? எங்க? பைபிள் சொசைட்டில, பைபிளுக்குள்ள. இதை பார்த்த உடனே நான் எடுத்துட்டு ஒரு காப்பி எடுத்துட்டு பைபிள் சொசைட்டியுடைய பெரிய ஆளை பார்த்து, சார் கமான் சேஞ்ச் இட் அப்படின்னா அவர் சொல்றாரு, நீ பைபிள் காலேஜ் போகலாம் உனக்கு தெரியாது. நான் பைபிள் காலேஜ் போகலாம் பரவாயில்ல, இது தப்பு, இது இந்து டாக்டர், இது இருக்கக்கூடாது, இதை நான் கொடுக்க முடியாது. நான் உடனே உலகத்துல இருக்கிற பல ஆர்கனைசேஷன் லெட்டர் ஆபரேஷன் மொபைலேஷன் அவங்க ஆர்டரை கேன்சல் பண்ணாங்க, நாங்க ஆர்டரை கேன்சல் பண்ணோம், இன்னொரு ஆர்கனைசேஷன் கேன்சல் பண்ணுது. உடனே பைபிள் சொசைட்டி குத்தி வந்துச்சு. உடனே அந்த பேப்பர் மட்டும் வெட்டிட்டு அதுல வேற பேப்பர் அடிச்சு எங்களுக்கு தந்தாங்க. அப்ப நான் கேட்டேன், இது எப்படி நடந்தாங்க? ப்ரூஃப் ரீட் பண்ணும்போது எத்தனை இருக்கு, பிரிண்ட் பண்ண போற இடத்துல ஒரு பிராமணர் லேசா ஒரு மாத்தி உஸ்மே, அதற்கு பதிலா உண்மை. இந்தியில ஒரே ஒரு வார்த்தை தான், உஸ்மே என்றது பதிலா உண்மை. நான் மட்டும் லேசா மாட்டி விட்டேன். சாத்தா எங்க இருக்கான்? பைபிள் சொசைட்டி உள்ளே இருக்கான். நல்ல கவனிங்க ஐயா, நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. வேத பொருட்டு தந்திரமாய் நுழைய பண்ணுங்க நாட்களில் இருக்கிறோம். அனுபவிச்சிருந்தாலும் சொல்றேன். வாசிங்க தொடர்ந்து. அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். எத்தனை பேர் பின்பற்றுவாங்க? அவங்க கூட்டம் தானே. They may have a big crowd. Don't get agitated when you see a big crowd following the false doctrine. பெரிய கூட்டம் false doctrine பின்பற்றுவதற்கு நீங்க மனசுல சஞ்சலப்பட வேண்டாம். ஏன்னா வேற சொல்லுது, கண்ட தீர்க்கதரிசிகளை அநேகர் பின்பற்றுவார்கள். அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். பொருள் ஆசை உடையவர்களாய் என்னதான் பிரசங்கம் பண்ணாலும் உள்ள என்ன வச்சுப்பான்? நான் எல்லாம் அது மேலதான் கண்ணு. ஒரு கண்ணில கண்ணு போச்சுன்னா